Hi, hello everyone. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி சீரீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியும் இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு விட்டு போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து திங்க் பண்ணேன். ஸோ அதனால தான் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஞ்ச நாள் வந்து லாஸ்ட் 3 days அப்லோட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட லெக்சர்ஸாக நான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு இந்த 2 டாபிக் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகம் பேசாமல் ஜஸ்ட்டு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 6 லெக்சர் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ ரெசனன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், மீசோமெரிக் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீசோமெரிக் எஃபெக்ட்லேயே ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதாவது மீசோமெரிக் எஃபெக்ட் பார்த்துட்டோம், ஹைப்பர் கான்ஜுகேஷனும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கேட்டயான்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ முன்னாடி லெக்சர் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டை. ஸோ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களை நான் வந்து கைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நான் எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டுடே இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரோல் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கீன்ஸ். ரோல் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கீன்ஸ். ஸோ அல்கீன்ஸில் ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ரோல் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து 4 டைப்ஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். ஸோ அது வந்துட்டு என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கின். ஸோ என்னென்னா அப்படின்னா, ஒரு அல்கின், அதாவது இப்போ 2 அல்கின் இருக்கிற இடத்துல எந்த அல்கின் மோர் ரியாக்டிவாக இருக்கும், எந்த அல்கின் லெஸ் ரியாக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, சைட் செலெக்ஷன் பிரின்சிபல். ஸோ சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக மேஜர் ப்ராடக்ட், மைனர் ப்ராடக்ட். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து மேஜராக இருக்கும், எந்த ப்ராடக்ட் மைனராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறது எங்கே, எந்த கேட்டகரியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைனாக வந்துட்டு போல இந்த 4 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் இந்த லெக்சரில். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கின். ஸோ அல்கினோட ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு அல்கின் ஸ்டேபிளாக இருக்கா இல்லை லெஸ் ஸ்டேபிளாக இருக்கா. ஸோ அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ அதாவது பாருங்கள், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அல்கின். ஸோ இது வந்துட்டு ஒரு அல்கின். ஸோ பார்த்தா அப்படின்னா மொத்தம் 4 அல்கின் கொடுத்துருக்கோம். ஸோ 4 அல்கின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஸோ அப்போது எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்துட்டு மாறும். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்கின் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கார்பன். ஸோ அடுத்த கார்பன் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு தேவையான கண்டென்ட். ஸோ அப்போ ஆல்ஃபா கார்பனில் பார்த்து அப்படின்னா 3 ஹைட்ரஜன் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? இந்த அல்கீனில். ஸோ இந்த அல்கீனில் வந்துட்டு பாருங்கள், இது ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஆனால் இங்கே வந்துட்டு ஆல்ஃபா கார்பன் கிடையாது. அப்போனா இந்த அல்கின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ மொத்தமாக 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குமா? ஓகே. ஸோ இங்கே இந்த அடுத்தது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ 3, இங்கேயும் 3. அப்போ மொத்தமாக வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது.
ஸோ அப்போ இங்கே எவ்வளோ ஆல்ஃபா கார்பன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்குது. அந்த ஒரு ஆல்ஃபா கார்பனில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 3 இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அந்த 3 ஹைட்ரஜன் என்ன ஹைட்ரஜன் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக இங்கே வந்துட்டு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் which is directly proportional to number of alpha hydrogens. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இங்கே பாருங்கள் 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது ஒன்றாவதுல. ரெண்டாவது மாலிகுலில் பாருங்கள் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ மூணாவது ஒன்றில் பாருங்கள் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நாலாவது ஒன்றில் பாருங்கள் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது தான் வந்துட்டு ஹைலி ஸ்டேபிள். அப்போ 1 தான் வந்துட்டு ஹைலி ஸ்டேபிள். ஸோ ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் ஸ்டேபிள். மூணாவது வந்துட்டு என்ன தேர்ட் ஸ்டேபிலிட்டி. தேர்டு அதாவது மூணாவது ஹையஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபோர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் தி அல்கீன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் த அல்கீன் which is directly proportional to the number of alpha hydrogen present. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் which is directly proportional to the number of alpha hydrogen present. அவ்வளோதான் முடிஞ்சா. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜனை கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீனை சொல்லிடுவீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஒரு அல்கீன் இருக்குது, இது ஒரு அல்கீன், இது ஒரு அல்கீன், இது ஒரு அல்கீன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கீன் இருக்குது. ஸோ இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இந்த அல்கீனுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இது சாரி ஆல்ஃபா கார்பன் இது. ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ மொத்தமாக 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு என்னென்னா இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது, இங்கேயும் ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இது ஒன்று தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ only one hydrogen, only one alpha hydrogen is there. இப்போ ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஸோ இந்த அல்கீனுக்கு ஆல்ஃபா கார்பன்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ஃபா கார்பன். ஸோ இது ஒரு ஆல்ஃபா கார்பன், ஸோ இது ஒரு ஆல்ஃபா கார்பன். அப்போ மொத்தமாக பார்த்தா அப்படின்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அப்போ மொத்தமாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் which is directly proportional to the number of alpha hydrogen present. ஸோ ஒன்றாவதுல 7 இருக்குது, ரெண்டாவதுல 1 இருக்குது, மூணாவதுல 6 இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1, 3, ஃபைனலி 2. ஸோ 2 is the least stable. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டரை ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அல்கீனோட ஸ்டெபிலிட்டியை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறனால எங்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும்போது மேஜர் ப்ராடக்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வரும். மேஜர் ப்ராடக்ட் இந்த அல்கீன் மேஜராக இருக்குமா, இந்த அல்கீன் மேஜராக இருக்குமா, இந்த அல்கீன் மேஜராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு அல்கீன் ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் அது வந்துட்டு என்னென்னா நிலையாக நிற்கும். அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அது நிலையாக நிற்காது. ஸோ அப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கிறது எப்படி மேஜராக இருக்கும், அது மைனராக தானே இருக்கும். ஸோ அதனால் அன்ஸ்டேபிளாக நீங்கள் மைனர்னு போட்டுருங்க, ஸ்டேபிளாக மேஜர்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி சின்ன கான்செப்ட்ஸை. ஓகேவா? ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன கான்செப்டாக தான் இருக்கும். அந்த சின்ன கான்செப்ட் வந்து பெரிய ரியாக்ஷனோட ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ்க்கு வந்துட்டு அதிக அளவில் நம்ம வந்து இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ரியாக்ஷன் இன்டர்மீடியேட், ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம், ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இது வந்துட்டு உங்கள் ஜூனியருக்கு சீனியருக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி 3 அல்கீன்ஸ் வந்துருக்கா. சாரி, ஐ டன் மிஸ்டேக். ஸோ பாருங்கள், ஸோ அல்கீன் வந்து இது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்டு தான். ஓகேவா? சிங்கிள் பாண்ட். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு அல்கீன், ஸோ இங்கே ஒரு அல்கீன் அண்ட் இங்கே ஒரு அல்கீன் இருக்குது. ஸோ 3 அல்கீன் இருக்குது. ஸோ இந்த 3 அல்கீனில் விச் அல்கீன் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போது சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அல்கீனோட ஆல்ஃபா கார்பன்ஸ் வந்து பாருங்கள்.
ஸோ எவ்வளோ ஆல்ஃபா கார்பன் இருக்குது, 3 ஆல்ஃபா கார்பன் இருக்குது. ஸோ ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு 3 இருக்கும், அப்போ இங்கே வந்துட்டு 2 இருக்கும், இங்கே வந்துட்டு 2 இருக்கும். ஸோ அப்போ மொத்தமாக இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அல்கீனுக்கு பாருங்கள். ஸோ இது ஆல்ஃபா கார்பன், ஸோ இது ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 1 இருக்கும், இங்கே வந்துட்டு என்ன 2 இருக்கும். அப்போ மொத்தமாக 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அல்கீனுக்கு நீங்கள் ஆல்ஃபா கார்பன் வந்துட்டு பாருங்கள். ஸோ 2 இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா கார்பன், அதில் எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா 2 இருக்கும், இதில் பார்த்தோன்னா 2 இருக்கும். மொத்தமாக 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இதில் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 1 அண்டு 3 ஃபைனலி 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்டு. ஸோ இந்த தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஒர்க்கு. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம், இதை நம்ம சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு அல்கீன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரோஜனேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா heat of hydrogenation which we can able to say the stability of alkene. ஓகேவா? அது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்துட்டு சீக்கிரமாக நடக்குது அப்படின்னா அந்த அல்கீன் வந்துட்டு அன்ஸ்டேபிளாக இருக்குது அர்த்தம். ஏன்னா இப்போ வந்துட்டு 2 அல்கீன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அல்கீன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 அல்கீன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அல்கீனில் வந்துட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஹை ரேட்டில் நடக்குது. ஓகேவா? ஹை ரேட்டில் நடக்குது அப்படின்னா சீக்கிரமாக நடந்தது. பட் இந்த அல்கீனில் வந்துட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வெரி ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனை இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹைட்ரஜனை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு பை பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகணும். ஓகேவா? இங்கே இருக்கிற பை பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகும். ஸோ அப்போ பை பாண்ட் வந்துட்டு வீக் பை பாண்டாக இருந்தால் ஈஸியாக பிரேக் ஆகிடும், ஸ்ட்ராங் பை பாண்டாக இருந்தால் ஈஸியாக பிரேக் ஆகாது. அதனால் ஸ்லோவாக தான். இப்போ வந்துட்டு ஒரு கட்டை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த கட்டையை உடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைம் எடுத்துக்குவேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பேன். அதனால் ஸ்லோவாக ரியாக்ஷன் பண்ணுவேன். அதுவே ஒரு சின்ன குச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நீ உடைச்சிருவேன். அதான் சொல்ல வரேன். ஒரு ஸ்டேபிள் அல்கீன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் அல்கீனில் ரியாக்ஷன் வந்துட்டு வெரி ஸ்லோவாக நடக்கும். அதுவே ஒரு அன்ஸ்டேபிள் அல்கீனில் ரியாக்ஷன் வந்துட்டு வெரி ஹையாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் பட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரிங் ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போது ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்து ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் எங்கே போகலாம் அடிஷன் ரியாக்ஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ அந்த மாதிரி அடிஷன் ரியாக்ஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் வந்துட்டு மைண்டில் வைக்கணும். எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு அல்கீனில் நீங்கள் அடிஷன் ஆட் பண்ணுறீங்க, அங்கே 2 அல்கீன் இருக்குது. 2 அல்கீன் இருக்கும்போது அதாவது ஒரு அல்கீன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அந்த அல்கீனில் எப்படி ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் நடக்கும்? ஒரு ஹைட்ரஜனை நீ எப்படி ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்துட்டு ஸ்லோ ரியாக்ஷன். அப்போ நீ யோசிக்கணும், அப்போ அன்ஸ்டேபிள் அல்கீனில் தான் வந்துட்டு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாலிகுல் எடுத்துப்போம்.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வந்துட்டு எதுக்கு ஹையாக இருக்கும், எதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ உனக்கு வந்துட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன், அதாவது ஹைட்ரோஜனேஷன் நடக்கிறது வந்துட்டு உனக்கு தெரில அப்படின்னா நீ வந்துட்டு என்ன பண்ணு, ஸ்டெபிலிட்டி ஆர்டரை ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணு. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் மேக் பண்ணு. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னென்னா அல்கீன், அப்போ இது வந்துட்டு ஆல்ஃபா கார்பன், இது வந்துட்டு ஆல்ஃபா கார்பன், ஒரு அல்கீன் ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்க போகுது. அல்கீன், இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். ஓகேவா. ஸோ ஆல்ஃபா கார்பனில் பார்த்துட்டு அப்படின்னா இங்கே 1 இருக்கும். ஸோ இங்கே 3 இருக்கும். மொத்தமாக 4 ஆல்ஃபா கார்பன் வந்துட்டு இருக்கும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இங்கே 3, இங்கே 3 6, இங்கே 2 8. இப்போ 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 3 தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் ஸ்டேபிள். அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா 1, ஃபைனலி 2. ஸோ அப்போது இது வந்துட்டு என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். ஸோ அப்போது ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆர்டர் என்னவாக இருக்கும், ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆர்டர் இதோட ரிவர்ஸாக இருக்கும். அப்போனா 2, 1, 3 இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷனோட ஆர்டர். ஓகேவா. என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீனோட ஆர்டரோட ரிவர்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன். அப்போது ஒரு நீ ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் இல்லை அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு அடிஷன் ரியாக்ஷனில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீனை வச்சுட்டு, அதாவது எந்த அல்கீன் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியல அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் அண்ட் அன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீனை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போமா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிளை நீங்கள் வந்துட்டு போட்டே இருக்கலாம் இந்த மாதிரி அல்கீனில். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆர்டர் ஃபார் திஸ் ஒன். ஓகேவா. கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களுக்கான எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வேணால் தரேன், நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இன்னொரு ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 2-4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்செப்ட் புரியுது, ஒருத்தருக்கு புரிஞ்சால் கூட அது வந்துட்டு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு என்னென்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் ஒரு 4 பேர் வந்துட்டு பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை 1ன்னு வச்சுக்கோங்க, 2ன்னு வச்சுக்கோங்க, 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் விச் இஸ் மோர் ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீங்களாக போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில். அதாவது இந்த மாதிரி சின்ன கான்செப்டெல்லாம் மறக்காமல் இருந்தால் தான் பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு அல்கீனோட ரியாக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த அல்கீன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். ஓகேவா. இந்த அல்கீன் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். அப்போ பொதுவாகவே அல்கீன் அப்படிங்கிறது வந்து எதுக்கூட தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோஃபில்ஸ் கூட தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரோஃபில் எப்படி எழுதலாம் அப்படின்னா reactivity of alkene towards electrophils. ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபில். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீனில் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 எக்ஸாம்பிளை பாருங்கள். இது வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்துட்டு பாருங்கள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்போது இதை K1 வச்சுக்கலாம், இது K2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டு எலக்ட்ரானை அந்த அல்கீன்ஸ்க்கு புஷ் பண்ணும். ஆனால் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அல்கீன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை வாங்கிக்க நினைக்கும். அப்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரானை புஷ் பண்ணும்போது ஆல்ரெடி நியூக்ளியோஃபிலாக இருக்கிற அந்த
அந்த அந்த அல்கீன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அதிகமான நியூக்ளியோஃபைலை அட்டைன் பண்ணும். அப்போது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து ஹைலி ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ K1 தான் வந்து வெரி ஃபாஸ்ட் கம்பேர்ட் டு K2. ஓகேவா? ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் அல்கீன் வில் பி வெரி ஹை கம்பேர்ட் டு presence of electron withdrawing group. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இதை வந்துட்டு எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இந்த ரெண்டையும் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்ட்ஸில் தானே வந்து பார்ப்போம். ஸோ அதை தான் நான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போட ஆர்டர் என்ன இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போட ஆர்டர் என்ன இருக்கும். ஸோ அதுபடி என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CH3 இருக்குது, ஒரு OMe இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 எடுக்கும்போது இதில் வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது வந்துட்டு பாருங்கள் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அப்போ ரெண்டுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் தான் இன்வால்வ் ஆக போகுது. ஓகேவா? ரெண்டுமே என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் தான் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அப்போது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அதாவது என்ன அப்படின்னா இதோட எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்துட்டு கம்பேர் டு CH3 OMeயோட எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ அதனால மோர் ரியாக்டிவ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்ன ஆகும், மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து எதை மென்ஷன் பண்ணுங்கன்னா எலக்ட்ரோ டொனேட்டிங் ஆர்டர். அப்போ எது எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அல்கீன் தான், அதில் அட்டாச் ஆகிருக்கிற அல்கீன் தான் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபில்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதே வந்துட்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது லெஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறது அதிகமான ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறது ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் தரேன், நீங்கள் வந்துட்டு அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதை A அல்கின் வச்சுக்கோங்க, B அல்கின் வச்சுக்கோங்க, விச் வில் பி மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ அதே மாதிரி A அல்கின் வச்சுக்கோங்க, B அல்கின் வச்சுக்கோங்க, எந்த அல்கின் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ அதே மாதிரி A அல்கின் B அல்கின் வச்சுக்கோங்க, எது மோர் ரியாக்டிவ்னு வந்து கண்டுபிடிங்க. ஸோ அதே மாதிரி தான் A அல்கின் B அல்கின் வச்சுக்கோங்க, எது மோர் ரியாக்டிவ் வந்துட்டு கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சைட் செலெக்ஷன் பிரின்சிபல். ஸோ சைட் செலெக்ஷன் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்னா மேஜர் மைனர் கான்செப்ட் தான். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது மேஜர் அண்ட் மைனர் கான்செப்ட். ஸோ அப்போது ஒரு ரியாக்ஷனில் எண்டு ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான் இங்கே வந்து மேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், மைனர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதில் எது மேஜர் எது மைனர் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அல்கீன் எடுத்துக்கிறேன். இந்த அல்கீனில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி இன்வால்வ் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம், அதே போல் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதில்
எது மேஜர் அண்ட் எது மைனர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு இன்டர்மீடியேட் வரும் அப்படின்னா, ஸோ இங்கே கார்போகேட்டையான் வரும், இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இங்கே கார்போகேட்டையான் வரும். இதை நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம்னா சொல்லலாம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு டெர்ஷரி கார்போகேட்டையான், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரைமரி கார்போகேட்டையான் விச் இஸ் அன்ஸ்டேபிள். ப்ரைமரி கார்போகேட்டையான் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டேபிள். ஸோ அப்போது மேஜர் ப்ராடக்ட் வந்து எதுவாக தான் இருக்க போகுது, இதுதான் வந்துட்டு மேஜர் ப்ராடக்டாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்போகேட்டையான் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேறு மாதிரியும் சொல்லலாம். எந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா மொத்தமாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க போகுது. ஸோ இப்போ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்கள் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்க போகுது. அப்போது ஹைப்பர் கான்ஜுகேஷன் படியும் இந்த கார்போகேட்டையான் தான் வந்துட்டு ஹைலி ஸ்டேபிள். ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் ஹைலி ஸ்டேபிள் கம்பேர்ட் டு ப்ரைமரி கார்போகேட்டையான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னா எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேஜர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்துட்டு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபில் இருக்குது. இந்த எலக்ட்ரோஃபில் வந்துட்டு எங்கன்னா இங்கே அட்டாக் ஆகுமா, இந்த பொசிஷனில் இருக்குமா இல்லை இந்த பொசிஷனில் இருக்குமா அப்படிங்கிறத, இந்த அல்கீனில் எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைட் செலெக்ஷன். நம்ம அந்த எந்த சைட் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது எங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அந்த சைட்டுக்கு ஆப்போசிட் சைட்டில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போது இங்கே வந்து பாருங்கள் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? இந்த கார்பனுக்கு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதே இந்த கார்பனுக்கு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதுவே இந்த கார்பனுக்கு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இங்கே அதாவது கண்டிப்பாக ஒரு அல்கீன் அப்படிங்கிறது, இந்த அல்கீன் அப்படிங்கிறது எப்படி தான் பிரிஞ்சாகணும் அப்படின்னா, எப்படி பிரிஞ்சாகணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜாக பிரிஞ்சாகணும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிஞ்சாகணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது இங்கே வந்துட்டு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கார்போகேட்டைனுக்கு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இந்த கார்போகேட்டைனுக்கு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி 3 அதிகமான ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்போகேட்டைன் தான் ஹைலி ஸ்டேபிள். அப்போ வந்துட்டு எலக்ட்ரோஃபில் வந்து எங்கே அட்டாக் ஆகும் அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு அட்டாக் ஆகும். அப்போ இந்த காம்பவுண்டு தான் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா மேஜர் காம்பவுண்டாக இருக்கும். அப்போது ஒரு அல்கீனில் சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் எப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுதா? ஒரு அல்கீனில் சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் நாம் புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வந்துட்டு பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் சைட் செலெக்ஷன் பிரின்சிபல் வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. எந்த சைட்டில் இந்த எலக்ட்ரோஃபிலிக் வந்து அட்டாக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஐ திங்க் ஒரு ரோல் ஆஃப் அல்கீன் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷனில் வந்துட்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டில் ரோல் ஆஃப் அல்கீன் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு டைம் கன்செஷனுக்காக தான் வந்துட்டு நான் இவ்வளோ கம்மியான எக்ஸாம்பிள்ஸ் தரேன்.
இன்னும் போட்டோம் கொஞ்ச நாள் போட்டோம். கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் கொஸ்டின்ஸை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட லெக்சரில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெக்சரில் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் Chem Tamil யூடியூப் சேனல். அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் பி சேஃப், பி ஸ்ட்ராங். நல்லா படிங்க. CSIR எக்ஸாம், நெட், கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.